ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எப்படி இருந்தாலும் செஞ்சுக்கலாம். கேரளா கடத்தாப்பம். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாம், இல்லை பனியார சட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்ய போகிறேன் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இப்போ கலத்தாப்பழத்துக்கு அச்சு வெல்லம் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சம் வாசனையாக இருக்குமேன்ட்டு 3 போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு கப்பு, ஃப்ரெஷ்ஷான தேங்காய், திருவுண தேங்காய் 1 கப்பு. பச்சரிசி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறுமே அப்படின்னுட்டு ஊற வச்சுட்டேன். காலையில் ஈவினிங் செஞ்சிங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க. அப்படி கரெக்டாக நல்லா பக்குவமாக கரெக்டாக வந்துடும். அப்புறம் துருவின தேங்காய், அப்புறம் கீறின தேங்காய் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் சாதம், வெள்ளை சாதம், வடித்த சாதம், ஒயிட் ரைஸு அது ஒரு 3 ஸ்பூன் அதான் எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய்னா மெயின் தேங்காய் எண்ணெய், சீரகம், பேக்கிங் சோடா, அப்புறம் உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிறதுக்கு பச்சரிசியும் நல்லா அரைச்சி, இதுவும் தேங்காய், ரைஸு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கணும். இப்போ போடுறேன் பாருங்கள். அரிசியை நல்லா வடிகட்டி ஃபுல்லாக போட்டுக்கணும். நான் ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நான் ரொம்ப ஊற வைக்கலை. ஒரு சின்ன டம்ளரில் 1 தான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் திருவுன ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் ஒரு போட்டுக்கிறேன். ரைஸு ஒரு 3 ஸ்பூன் ரைஸு, ரொம்ப வேண்டாம். ரைஸ் ரொம்ப போட வேண்டாம். ஒரு 3 ஸ்பூனு வடித்த ரைஸு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். ரொம்ப போட அந்த ஸ்மெல் வேணும் உங்களுக்குன்னா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் அந்த ஸ்மெல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமேன்னு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதுமாரி நைவாக அரைச்சிட்டு வரணும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் தண்ணி இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கணும். உப்பு ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டேன். பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் அதையும் போட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல. அதை போட்டுக்குங்க. அப்படியே லைட்டாக போட்டுங்க, பஃபியாக வரதுக்காக கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு எல்லாத்தையும் தேங்காய் இந்த தேங்காய் நான் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். பாவை போட்டு அப்புறம் இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாவு காய்ச்சிக்கிட்டு வெல்லம் காய்ச்சி வச்சு இது பண்ணிட்டேன். இதுமாரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா பொன்னிறமாக வதக்கி இதுமாரி வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நம்ம கடிக்கும் போது நிறையா கடிக்கும் போது நல்லாயிருக்கும். சாப்பிட நல்லா இதாக இருக்கும். இதுமாரி நல்லா வறுத்துக்குங்க, பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அந்தாண்ட அடுப்பில் அச்சு வெல்லம் பாவு காய்ச்சணும். ஒரு கம்பி பதம் வரல, லைட்டாக தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி போடணும்ல, அதனால் கொஞ்சம் மீடியமாக தண்ணியாக வச்சுக்கிங்க. வெல்லம் அந்த வெல்லம் கரைஞ்சா கூட போதும். நம்ம அந்த மாதிரி கூட பார்த்துக்குங்க. அந்த பக்குவத்துக்கு பார்த்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தீஞ்சு விடாமல் ரொம்ப இது பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இப்போ இதாகிடும், கரெக்டாக இதாகிடும். இப்போ ஃபுல்லாக அதேமாரி இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தீஞ்சி போகாமல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். நான் இதே உங்களுக்கு வேணும்னா 2 இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சு சும்மாவே திங்கலாம். மொறுன்னு நல்லாயிருக்கும். அதில் நான் வறுத்தது தான் தெரிஞ்சுது. கொஞ்சோண்டு தான் என் பசங்களே சாப்பிட்டுட்டுங்க. அதனால் கொஞ்சமாக சத்தம் போட்டு வச்சுருந்தேன். அந்த சாப்பிடும்போது நல்லாயிருக்குமா, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பாவு வெல்லம் இதாகிடுச்சு, கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சிட்டு வடிகட்டி நம்ம கலத்தாப்பம் ஊற்றலாம். இதில் கேரளாவில் ஃபேமஸ்ஸு.
நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செஞ்சுருக்கேன் நான். வீடியோ போடல. ஏன்னா வந்து ஒரு ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா ஒரு நேரம் பாசிட்டிவ் ஆகும், ஒரு நேரம் அப்படியே ஒரு மாதிரி இதாகும். அதனால தான் சொதப்போம். அதனால் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வந்து செஞ்சுட்டு சரி நல்லா இருந்தால் பார்ப்போம் வீடியோவில் போடலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சுட்டு போட்டேன். நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. வெல்லம் எனக்கு இனிப்பு கொஞ்சம் கூட சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் வந்து இனிப்பு கூட போட்டுக்கிட்டேன். 1 டம்ளருக்கு நான் ஒரு 3/4 கிலோ ஒரு 1/2 கிலோ சாரி 1/2 கிலோ சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் வந்து 1/2 கிலோ. அதனால் கொஞ்சம் 1 டம்ளரா 1 1/2 டம்ளர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் 1/2 கிலோ போட்டுக்கலாம். அப்படி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு நாங்கள் சாப்பிடுவோக்காக சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணதை வந்து காமிக்க முடில. வடிகட்டி வெள்ளை பாவை வந்து வடிகட்டிட்டேன் ஃபுல்லாக. வடிகட்டி இதுமாரி இருக்கணும். தண்ணியாக கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ரொம்ப ஊற்றக்கூடாது தேங்காய் எண்ணெய். ஒரு 1/2 ஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கீறி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இதுமாரி ஊற்றிக்கலாம். ஊற்றி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து குக்கர் வந்து இருக்குல்ல, குக்கரில் வந்து அந்த இதேமாரி தேங்காய் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதை கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு செஞ்சிங்கன்னா அது வந்து கேஸ் கட்டும் வெயிட்டும் இதுவும் இல்லாமல் போட்டிங்கன்னா கேக்கு மாதிரி வரும். ரவுண்டாக நல்லா சூப்பராக இருக்கும். அதிலே போடும்போது ஃபுல்லாக தேங்காய் கலந்து விட்றலாம். நீங்கள் மாவு வச்சுருக்கேன்னா அதிலே கீறின தேங்காய் வந்து அதிலே போட்டு கலந்து விட்டு அப்படியே ஊற்றி குக்கரில் வச்சிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இப்படியே பணியார சட்டி வச்சுருக்கேன். அதனால் நான் பணியாரத்துலேயே கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஊற்றி வச்சுட்டேன். குக்கர்லேயும் செய்யலாம். நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே செஞ்சுட்டு போட்டு இதேமாரி மெத்தடெலாம் தேங்காய் வந்து நீங்கள் கீறிக்க குட்டி குட்டியாக கீறி இருக்கோம்ல, அந்த தேங்காய் வந்து இதிலே போட்டுருங்க. மாவோட போட்டு கலந்து விட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு அது குக்கரில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அப்படியே ஊற்றி கேஸ் கட்டும் வெயிட்டும் போடாமல் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கணும். அது அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோவில் கலத்தாப்பம், கேரளா கலத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இனிப்பு மட்டும் பத்தலை. நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல இனிப்பு போட்டுருங்க. எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து லைட்டாக இப்படி லேயராக அப்படி வரணும். இப்படி லேயராக வந்ததுன்னா கடத்தாப்பம் ரெடி. சூடாக இருக்கணும். சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டு வந்ததுன்னா இந்தமாரி கடத்தாப்பம் வந்து நல்லா லேயராக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்தீங்கன்னா என் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.